Hello students, நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்க போகிற லெசன் லாஸ் ஆஃப் மோஷன். என்னோட பேசிக் ஐடியா என்னன்னா, அதாவது ஒரு அடிப்படையான ஐடியா, ஒன்றும் வளவலாம் இல்லை. நம்ம ஒரு லெசனை எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறோமோ அந்த அளவுக்கு ஈஸியாக அதில் இருக்க கொஷின்ஸ் நமக்கு ஞாபகம் வரும். ஸோ அதிகமாக டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம லெசன்ஸ்குள்ளே போவோம். இது இன்ட்ரடக்ஷனில் பெருசாக ஒன்றும் சொல்லலை. அதாவது ஹியூமன் பீயிங்ஸ் வந்து ஒரு நிறைய விஷயத்தை பற்றி க்யூரியஸாக இருப்பாங்க. அவங்க எதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க எப்படின்னா, இப்போ முன்னாடி படித்த கிளாஸஸ்லாம் வந்து லீனியர் மோஷன், சர்க்குலர் மோஷன்னா என்ன, ஆசிலேட்டிவ் மோஷன்னா என்ன, இப்படி நிறைய சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ யூ ஹேவ் டிஸ்கஸ் த மோஷன் ஆஃப் பாடிஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் த டிஸ்பிளேஸ்மெண்ட், வெலாசிட்டி அண்ட் ஆக்சிலேஷன். அதாவது ஒரு சில பொருள்கள் வந்து நகர்றதுனால டிஸ்பிளேஸ்மெண்ட் நடக்குது, அதுக்கு ஒரு வெலாசிட்டி ஏற்படுது, ஒரு ஆக்சிலேஷன் கிடைக்கிது அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இப்போது இப்படி எடுத்துக்காட்டுக்குன்னா, இப்போ ஒரு பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸு நிற்கிற இடத்த விட்டு நகருதுன்னா அதுக்கு ஒரு வெலாசிட்டி இருக்கும். அது குறிப்பிட்ட நம்ம ஆக்சிலேட்டரை மிதித்து அது ஆக்சிலேஷன் ஆகிறப்ப தான் இந்த வெலாசிட்டி கெயின் ஆகுது. அப்படிங்கிறப்ப எப்படி வந்து when a body starts moving, நமக்குள்ளே ஒரு கொஷின் வரும், எதனால் இந்த பாடி வந்து நகர ஆரம்பிக்குது அப்படின்னு நமக்கு ஒரு கொஷின் வரும். சிமிலர்லி when moving object comes to rest, அதாவது ஒரு நகர்ந்துக்கிட்டு இருக்க ஆப்ஜெக்ட் திடீர்னு ரெஸ்ட்டுக்கு வருது அப்படின்னா எப்படி அது வந்து ரெஸ்ட்டுக்கு வரும், அதை நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா? அதை பற்றி படிக்கிறதா இந்த பாடம் லாஸ் ஆஃப் மோஷன். டக்குன்னு ஒரு பொருள், இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் வந்து டக்குன்னு ஸ்பீட் ஆகுது இல்லை டக்குன்னு ஸ்லோ ஆகுது அப்படின்னா அது எப்படி, அது டக்குன்னு அதோட டைரக்ஷன் வந்து சேஞ்ச் பண்ணிக்குது, இதெல்லாம் எப்படி நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த லெசனை பற்றி படிக்க போகிறோம். அப்புறமேலு இதுக்கு ஒரு முக்கியமான ஆன்சர் என்னன்னு சொல்கிறாங்கன்னா ஃபோர்ஸ் தான் ஒரு அடிப்படையான ஆன்சர். இந்த அடிப்படையான ஆன்சரை நம்ம பின்ன வர எல்லா பார்ட்லேயுமே கிளியராக பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஃபோர்ஸுங்கிறது ஒன்றும் இல்லை, புஷ் ஆர் புல். புஷ்னா என்ன, இழுக்கிறது, புல்னா தள்ளுறது. லெட் அஸ் டிஃபைன் ஃபோர்ஸ் இன் மோர் சயின்டிஃபிக் மேனர். த 3 laws proposed by சார் ஐசக் நியூட்டன். அதாவது இந்த லாஸ் ஆஃப் மோஷனுங்கிறது ஐசக் நியூட்டன் எழுதின அந்த 3 லாவுக்கு கீழே தான் வரப்போகுது. இந்த லா வந்து நமக்கு நல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நல்ல ஐடியாவை கொடுக்கும். இதை நம்ம நியூட்டன்ஸ் லாஸ் ஆஃப் மோஷன்னு சொல்லலாம். மெக்கானிக்ஸ்னா என்ன சொல்கிறாங்க? மெக்கானிக்ஸ் இஸ் த பிரான்ச் ஆஃப் ஃபிசிக்ஸ் த டீல்ஸ் வித் எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது அது ஒரு ஃபிசிக்ஸோட ஒரு கிளை. அது எதோட டீல் பண்ணுதுன்னா எஃபெக்ட் ஆஃப் ஃபோர்ஸ் ஆன் பாடிஸ். அதாவது ஒரு பொருட்கள் மேலே ஃபோர்ஸ் கொடுக்கறதுனால, ஃபோர்ஸ்னால் ஒரு விசை, நம்ம தள்ளுறதோ இழுக்கிறதோ அந்த மாதிரி நம்ம கொடுக்கறதுனால அந்த பாடி மேலே ஏற்படுற மாற்றங்கள் என்ன, எஃபெக்ட்னா அது மேலே ஏற்படுற தாக்கம். அது வந்து 2 பிரான்ச்சாக டிவைட் ஆகுது. ஒன்று ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், இன்னொன்று டைனமிக்ஸ். ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னால் வந்து இட் டீல்ஸ் வித் பாடிஸ் விச் ஆர் அட் ரெஸ்ட் அண்டர் த ஆக்ஷன் ஆஃப் ஃபோர்ஸஸ். அதாவது அது மேலே ஃபோர்ஸ் ஆக்ட் ஆனாலும் அந்த பொருள் வந்து அசையாமல் அதே இடத்துல நிற்கிது அப்படின்னா அது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். நம்ம கொடுக்குற விசையின் மூலமாக அது நகருதுன்னா அது டைனமிக்ஸ். டைனமிக்ஸ்லேயே 2 பிரிவு இருக்குது, கைனமேட்டிக்ஸ், கைனடிக்ஸ். கைனமேட்டிக்ஸ் அப்படிங்கிறது மோஷன் ஆஃப் பாடிஸ் வித்தவுட் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். அதாவது இதை காஸ் ஆஃப் மோஷன் அப்படின்னா என்னென்னா, அந்த பொருள் நகர்றதுக்கு ஒரு காரணம் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி நகருதுன்னா அதை ஆக்சிலேட் பண்ணுறப்ப இன்ஜின் கொடுக்குற அந்த த்ராட்டில் ஸ்பீடுங்கிறதுனால அது வந்து நகருது. அதை கருதாமல் நம்ம அந்த வண்டி மட்டும் நகர்றத நம்ம கணக்கில் எடுத்துக்கிட்டோம்னா அது கைனமேட்டிக்ஸ். நம்ம அந்த இன்ஜின் என்ன பண்ணுது, அதனால இது எப்படி நகருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இட் டீல்ஸ் வித் த மோஷன் ஆஃப் பாடிஸ் கன்சிடரிங் த காஸ் ஆஃப் மோஷன். எதனால் இது நகருகிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது கைனடிக்ஸ். ஃபோர்ஸ் அண்ட் மோஷன். அரிஸ்டாட்டில் அப்படிங்கிற ஒரு கிரீக் ஃபிலாசபர், அப்படின்னா ஒரு தத்துவையாளர்னு சொல்லுவாங்க, அவர் ஒரு சயின்டிஸ்ட்டு. த நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் எர்த்லி பாடிஸ் இஸ் ரெஸ்ட் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார். அதாவது பொதுவாக எர்த்லி பாடிஸ்னால் இந்த உலகத்தில் இருக்க எல்லா பொருட்களோட நேச்சுரலான ஸ்டேட் என்னன்னா ரெஸ்ட். அதாவது ஒரு இடத்துல நிலையாக நிற்கிறது தான் அதோட நேச்சுரல் ஸ்டேட் அப்படின்னு இருக்காரு. He stated that a moving body naturally comes to rest without any external influence of the force. அப்படின்னா அவர் என்ன குறிப்பிடுறாருன்னா, ஒரு இயற்கையாகவே நடந்துகிட்டு இருக்க ஒரு பொருள் எப்போ ரெஸ்ட்டுக்கு வரும்னா comes to rest without any external influence of the force. அப்படின்னா
வேறு எதுவும் வெளியிலேருந்து ஒரு ஃபோர்ஸ் எக்ஸ்டர்னலாக இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாத பட்சத்தில் அந்த பொருள் வந்து ரெஸ்ட் வந்து நின்றோம். Such motions are termed as natural motion. நேச்சுரல் மோஷன்னா அது வந்து எந்த ஒரு ஃபோர்ஸ்க்கும் வந்து உட்படாது. He also proposes that a force is needed to make the bodies to move from their natural state. அதாவது ஃபோர்ஸ் தேவை, அதாவது தள்ளுறதோ இழுக்கிறது மூலமாகவும் ஒரு பொருள் நகரத்துக்கு வாய்ப்புண்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்புறம் அது இல்லாமல் கலீலியோவும் சில கான்செப்ட்ஸை வந்து நமக்கு சொல்லியிருக்காரு. அதாவது அபவுட் ஃபோர்ஸ், மோஷன், இனர்ஷியா ஆஃப் பாடிஸ். நேச்சுரல் ஸ்டேட் ஆஃப் ஆல் எர்த்லி பாடிஸ் இஸ் எய்தர் த ஸ்டேட் ஆஃப் ரெஸ்ட் ஆர் த ஸ்டேட் ஆஃப் யூனிஃபார்ம் மோஷன். ஒன்று ஒரு பொருள் வந்து அசையாமல் இருக்கணும், இல்லை யூனிஃபார்ம் மோஷனில் நகரணும் அப்படின்ட்டு இருக்காரு. ரெண்டாவது, ஒரு பாடி வந்து கன்டினியூஸாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும் சேம் மோஷனில் அஸ் லாங் அஸ் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட். எந்த ஒரு எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அப்ளைட் ஆகாத வரையும், அதாவது நம்ம கொடுக்காத வரையும் அந்த பொருள் சீரான ஒரு வேகத்தில் நகர்ந்துக்கிட்டே இருக்குன்ட்ருக்காரு. when a force is applied on bodies they resist any change in their state. this property of bodies is called inertia. அதாவது டக்குன்னு நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ஒரு இயற்கையாக இருக்கிற ஒரு பொருள் மேலே, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த புக்கே எடுத்துங்களேன், இந்த புக்கு அப்படியே அசையாமல் இருக்குது. நம்ம அது மேலே ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறப்ப ரெசிஸ்ட்னா அது வந்து தன்னைத்தானே நிலைநிறுத்திக்க ட்ரை பண்ணும். இப்போ ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்கவே ட்ரை பண்ணும். ரெசிஸ்ட்னா தற்காத்து கொள்வது, அதாவது தான் இருக்கிற நிலையிலே தன்னை தற்காத்துக்காக அது வந்து முயற்சி பண்ணும். ரெசிஸ்ட் எனி சேஞ்ச், ரெசிஸ்ட் எனி சேஞ்ச் இன் தி ஸ்டேட். திஸ் ப்ராப்பர்ட்டி ஆஃப் பாடிஸ் இஸ் கால்ட் இனர்ஷியா. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு நம்ம நின்றுக்கிட்டு இருக்க ஒரு ஆளை தள்ள முயற்சி பண்ணுறோன்னா அந்த ஆள் ஸ்டேபிளாக நிற்க தான் ட்ரை பண்ணுவான். அதான் இனர்ஷியான்னு சொல்கிறாங்க. அது நம்ம பின்னாடி வர எக்ஸாம்பிள்ஸ் இன்னும் கிளியராக பார்ப்போம். when dropped from a height in vacuum bodies of different size, shape and mass fall at the same rate and reach the ground at the same time. அதாவது இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஒரு வேக்யூம்னா காற்று இல்லாத ஒரு வெற்றிடம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இந்த பாக்ஸ் வச்சுப்போம். இந்த பாக்ஸில் இருக்க காற்று எல்லாத்தையுமே ஒரு பம்பு போட்டு வெளில இழுத்துட்டு இந்த இடத்த லாக் பண்ணிடுறோம். லாக் பண்ணிட்டா இந்த இடம் ஒரு வேக்கம், அதாவது வெற்றிடம். இதுக்குள்ளே காற்று கூட இல்லை, சுவாசிக்கிறதுக்கு காற்று கூட இல்லை. அப்போ இந்த இடத்துல நம்ம டிஃப்ரெண்ட் சைஸில் இருக்கிற டிஃப்ரெண்ட் வெயிட்டில் இருக்கிற பொருட்களை வந்து கீழே விடுறப்ப அது எல்லாமே என்ன பண்ணுது, ஒரே நேரத்தில் கீழே வந்து சேருது. இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க, when dropped from a height in vacuum. ஒரு குறிப்பிட்ட ஹைட், ஹைட்டுங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஹைட், அது எந்த ஹைட்டு வேணால் இருக்கலாம். பாடிஸ் எந்த சைஸில் இருந்தாலும் எந்த ஷேப்பில் இருந்தாலும் எவ்வளோ மாஸில் இருந்தாலும் சேம் ரேட் ரீச் த கிரவுண்ட் அட் த சேம் டைம். அதாவது ஒரே நேரத்தில் ஒரே வேகத்தில் வந்து கீழே வந்து சேரும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இனர்ஷியா. இனர்ஷியாங்கிறது என்ன, while you are traveling in a bus, இப்போ நீங்கள் ஒரு பஸ்லேயே காலையே போயிட்டுருக்கீங்க, டக்குன்னு ஒரு பிரேக் அடிக்கிறாங்க. அப்போ என்ன ஆகும், உங்களை அறியாமலே நீங்கள் என்ன முன்னாடி போய் விழுவீங்க. the upper part of the body leans forward in forward direction. similarly when the vehicle suddenly move forward from the rest you will lean backward. அப்படின்னா நின்றுட்டு இருக்க ஒரு பஸ் டக்குன்னு வேகமாக ஆக்சிலேட் பண்ணுற டிரைவர் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, கொஞ்சம் பின்னாடி சாய்வீங்க. இது எதனால் நீங்கள் யோசிச்சிங்கன்னா, anybody would like to continue to be in the state of rest or state of motion. This is known as inertia. அதாவது இது எதனால் நடக்குதுன்னா, அதாவது ஒரு பொருள் வந்து நகர்ந்துக்கிட்டே இருக்குன்னா நகர தான் விரும்பும், உட்காந்து அதாவது ரெஸ்ட்டில் இருக்குன்னா ரெஸ்ட்டில் இருக்க தான் விரும்பும். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் இனர்ஷியா. அது நம்மளோட சுயநினைவெல்லாம் நடக்கிறதில்ல. இந்த ப்ராப்பர்ட்டி பேர் அறிவியல் பூர்வமாக இனர்ஷியான்னு சொல்கிறாங்க.